அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடந்த டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 அதிலேருந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் எப்போவுமே 30 கொஷின்ஸ் வரும். அது வந்து இப்போ நேற்று 2017 பேப்பர் 2 கொஷின் பேப்பர் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 2019 பேப்பர் 1 வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி இன்னொரு 2019 இன்னொன்று பார்த்துடலாம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கிவன் பிலோ இஸ் ராங்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. A declarative sentence always ends with a full stop. செய்தி வாக்கியம் எப்போவுமே ஒரு முற்றுப்புள்ளியோட தான் முடியும். கரெக்டு. A declarative sentence makes a statement. ஆமாம், ஒரு செய்தி சொல்கிறோன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், தகவல். A statement can be affirmative or negative. அது வந்து உறுதி செய்யப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இது மூணுமே கரெக்டு. An interrogative sentence always ends with a conjunction. கேள்வி வாக்கியம் வந்து எப்போவுமே ஒரு இணைப்பு சொல்லோட முடியாது. இது தவறு. கேள்வி வாக்கியம் எப்போவுமே ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஷின் மார்க்கோட தான் முடியும். ஸோ இதான் வந்து ரைட் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது எது தப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி. The alliterated words in the line, the barren boughs without the leaves are dash. Alliterated wordsனால் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நேற்று பார்த்த வீடியோலையும் அதை சொல்லியிருப்பேன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து alliterated wordsனு வரும். alliterated words அப்படின்றது என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதில் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர்லேயே அடுத்தடுத்த வேர்டு, ஃபஸ்ட்டு சவுண்ட்லேயே அடுத்தடுத்த வேர்டு வரும். அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் alliterated words. இது இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு இருக்குது, பேரன், ப அந்த சவுண்ட் வருதா, அதே சவுண்டில் அடுத்த வேர்டு பவுஸ் வருதா, பேரன் பவுஸ். சேம் சவுண்டில் 2-3 வேர்ட்ஸ் வரும் கண்டினியூஸாக. 2 வேர்ட்ஸ் தான் வரும்னு கிடையாது, 3 வார்த்தைகள் கூட வரலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் alliterated வேர்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பேரன் பவுஸ். நமக்கு இந்த இப்போ alliterated வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த சென்டென்ஸுக்கு பதிலாக எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2017 கொஷின் பேப்பர்லையும் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சிமில் கேட்டிருந்தாங்க, மெட்டாஃபர் கேட்டிருந்தாங்க. நேற்று பார்த்த வீடியோவில் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டாப்பிக்கில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்தை வந்து பெறுது. அடுத்து, யூ வில் நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு கெட் ஆன் வித் தெம் பை சம்டைம்ஸ் கிவிங் இன் டு தெம் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஃபார் யுவர் ஓன் வியூ. இந்த வாக்கியம் வந்து எதை சொல்லுது? கண்டினியூ டு ரெசிஸ்ட் அதர்ஸ், மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா. கீப் ஃபார் ஃபியூச்சர் இஸ், எதிர்காலத்துக்காக அந்த மாதிரி நடந்துக்கிறதா. அபண்டன் அண்ட் அட்டம் டு டூ சம்திங். ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4ல் இந்த சென்டென்ஸ்க்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எங்கே வந்து அடிபணிஞ்சு போகணுன்னு தெரியும், எங்கே வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து கரெக்டாக சொல்லணும்னு தெரியும் அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இதுக்கு என்ன வரும்னா, ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித். சூஸ் த ஆப்ட் ஃபனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ரீட். ரீட் அப்படின்ற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கொஷின் எப்படி படித்தோம், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரிவர்ஸில் வரும். ஓகே, இப்போ வந்து நேற்று பார்த்த கொஷின் பேப்பர் மாதிரி தான் இதுவும் ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதுலேயும் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நமக்கு இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ரீட், ரெட், ரீடிங், அதான் இதோட 4 ஃபார்ம்ஸ். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஆகுது? ரெட் அப்படின்னு வருது. அப்போ இதில் வர ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுதான். ஆப்ஷன் பி. Choose the correct clause for the given sentence. You did not study, you did not pass. நீ படிக்கலை, நீ பாஸ் ஆகலை. இதை வந்து எப்படி கம்பைன் பண்ணி எழுதுவோம்? இஃப் அண்ட் வெதர் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. Unless you study, you won't pass. Study well or you will not pass. If you had studied well, you would have passed. If you studied well, you would pass. More or less 4மே சேமான மீனிங் தான் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அன்லஸ் வச்சு யூஸ் பண்ணுறதோ, இந்த ஏவும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தரும், பியும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தரும். ஸோ இவங்க பி தான் கொடுத்துருக்குறாங்க, அதே நம்ம ஆன்சரை எடுத்துக்கலாம். டேஷ் இஸ் நாட் த நாசல் கான்ஸ்டன்ட் சவுண்ட். இது நம்ம படிக்கும்போதே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நேசல் கான்சனன்ட் சவுண்ட் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நேசல்னால் நமக்கு உச்சரிக்கிறதுக்கு மூக்கை பயன்படுத்துறதுனால நேசல் கான்சனன்ட் சவுண்டு. நம்ம மூக்கை பயன்படுத்தாமல் சொல்கிறது எதுன்னு தான் கேட்குறாங்க. இது எல்லாமே நேசல் கான்சனன்ட் சவுண்டில். இது இல்லாமல் இங் அப்படின்னு வரும். ஒரு 5 சவுண்ட்ஸ் இருக்குது நேசல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ இது 3மே நேசல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான், எக்ஸப்ட் திஸ் ஐ. ஸோ இது வந்து நேசல் கான்சனன்ட் சவுண்ட் கிடையாது. அப்போ நம்ம ஃபொனட்டிக் சவுண்ட்ஸ்லையும் நாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அட்டாப்சி இஸ், இதெல்லாம் ஜெண்டர் கொஷின், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ டெட் பாடி.
ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ் இன்டு மீனிங்ஃபுல் கோஜென்ட் ஆர்டர். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நம்ம வந்து இது என்ன செய்யணும், ஒரு கரெக்டான ஆர்டர் பண்ணணும். படிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் ஒன்லி வி கேன் ஏபிள் டு ஆர்டர் த சென்டென்சஸ். ஸோ இது நம்ம எது வந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சர்ச் ஃபார் ஃபுட் இன் வைட் ஏரியா இஸ், இவங்க வந்து ஃபோர்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. இதுக்கு ஆன்சர் வந்து ஃபோரேஜ். ஃபோரேஜ் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஃபுட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிங் பண்ணுறது வந்து ஃபோரேஜ். வி ரேன் அஸ் இஃப் டு மீட் த மூன், சூஸ் த எக்ஸாக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் திஸ் லைன். இந்த இதுலேயே இதோட இது செகண்ட் கொஸ்டின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வருது. இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா சிமில், பர்சானிஃபிகேஷன், ஹைப்பர்போலே, ஆக்சிமோரான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹைப்பர்போலே. அப்போ ஹைப்பர்போலேனா என்ன நமக்கு தெரிஞ்சால் தானே இதுக்கு நம்ம ஆன்சர் போட முடியும். அப்போ நேற்று பார்த்தோம் சிமில் அப்படின்னா 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணும்போது ஆஸ், லைக், சச்சஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ்லாம் ஓப்பனாக வந்திருந்ததுன்னா அது சிமில். கம்பேர் பண்ணுவோம், வேர்ட்ஸ்லாம் வராது. அதில் ஆஸ், லைக், சச்சஸ், லைக்கர்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரலன்னா அது மெட்டாஃபர். அது நேற்று பார்த்தோம். இப்போ இதில் பர்சனிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அனிமல், ஒரு திங்ஸுக்கு மனிதருக்குள்ள பண்புகளை கொடுத்து நம்ம வந்து சொல்கிறது வந்து பர்சானிஃபிகேஷன். அடுத்து வந்து ஆக்சிமோரான் அப்படின்னா முரண்பட்டது. முரண்பட்ட 2 விஷயத்தை பேசுறது ஆக்சிமோரான். அப்போ ஹைப்பர்போலேனா என்ன, அதிலே இருக்குது ஹைப்பு. ஒரு விஷயத்தை ஹைப் ஏற்றி பேசுறது அப்படி வச்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, வி ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன். நம்ம நிலாவை சந்திக்க ஓடுற மாதிரி ஓடுறோம் அப்படின்னு. அதாவது ஹைப்பை நம்ம நிலாவை சந்திக்க ஓடுவோமா, அது ஒரு ஹைப் ஏற்றி மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து ஹைப்பர்போலே. ஸோ இதுக்கு வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு இதுதான். இப்போ இந்த 3ல் எது வந்தாலும் வேறு 4 இப்போ வர கொஷின் பேப்பரில் வேறு கூட கேட்டு இது வந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டேஷ் இஸ் த கரெக்ட் ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பாக்கெட். அவங்க வந்து இது கொடுத்துருக்குறாங்க, ஆனால் பாக்கெட் வந்து இதுதான் வரும். ரைட் ஆன்சர் பாக்கெட். இதுக்கெலாம் நமக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லைங்களா. டெய்லி வந்து நம்ம பார்க்கணும். டிப்தாங்ஸ்க்கு என்னென்ன சிம்பிள், கான்சனன்ஸ்க்கு என்ன, ஒவல்ஸ்க்கு என்ன, எப்படி அதை பயன்படுத்தணும், அதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி ரெகுலராக உச்சரிக்கும் போது தான் இதெல்லாம் நமக்கு பழக்கத்துக்கு வரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கலாம். ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் ராங் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், ஐடென்டிஃபை இட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று வந்து இங்கே தப்பாக இருக்குது இந்த சென்டென்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பாய் லுக்ஸ் ஹாப்பி. இதில் எது தப்பு, வேர்ப் தப்பா, அஜெக்டிவ் தப்பா, நவுன் தப்பா, அட்வர்ப் தப்பான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பாய்ஸ்னு வரணும். இது வந்து ஃப்ரேஸ், ஓகேவா. ஒன் ஆஃப் த பாய்ஸ் லுக்ஸ் ஹாப்பின்னு வரணும். ஏன்னா ஒன்னுன்றது தான் சப்ஜெக்ட்டு, தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால லுக்ஸ் வரும். இங்கே வந்து ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு வரணும். அப்போ நவுன் தான் வந்து இதில் மிஸ்டேக்காக இருக்குது. மை பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 6 இன் நம்பர். தே ஆர் ஒய், ஹவு, வென், வாட், வேர் அண்ட் ஹூ. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கோன். இது நம்ம லாஸ்ட் டைம் நேற்று பார்த்த 2017 கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு யார் சொன்னது அப்படின்லாம் வரல. ஆனால் இதில் வந்துருக்குது. இது வந்து 2019. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டும் அதை சொன்னது யாருன்னு நம்ம வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. எப்படி படிக்கலாம்னா 6th, 7th, 8th, 9th, 10th இங்கிலீஷ் புக்ஸு அந்த ப்ரோசஸில் டூ யூ நோ பார்ட்டில் ஆத்தர் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் படித்தாலே நமக்கு ஓரளவு அதுலேருந்து தான் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூஸ் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த மொடல் வெர்பு. யூ ஆர் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். இது மேக்ஸிமம் இது வந்து 10th இங்கிலீஷ்லேருந்து தான் வந்திருக்கு. ஆர் டு அப்படின்றது வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது மாரல் அப்ளிகேஷன், ஒரு நேர்மையான பண்பை குறிக்கிறது, ஒரு கடமை உணர்வை குறிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து மாரல் அப்ளிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம 2017 கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருந்தாங்க, செமி மாடல் செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அப்போ மாடல்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துலாம் ஆகணும். ரீப்ளேஸ் த மஸ்குலைன் சிங்குலர் வேர்ட் ஃபார் அலும்னா. அப்போ மஸ்குலைன் சிங்குலர் வேர்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபெமினைன் சிங்குலர் வேர்டு, ஓகேவா. அலும்னா. இதுக்கு மஸ்குலைன் சிங்குலர் வேர்டு வந்து அலும்னஸ். உங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷன் தப்பு. அலும்னேனா ஃபெமினைன் குரூப் ஆஃப் ஃபெமினைன் சேர்ந்தது தான் அலும்னே. மஸ்குலைன் சிங்குலர் வந்து அலும்னஸ், மஸ்குலைன் ப்ளூரல் வந்து அலும்னி. சம்டைம்ஸ் அலும்னி வந்து நியூட்ரல் ஜெண்டராகவும் இருக்கும். ஸோ இந்த கொஷின் எதில் வருது, ஜெண்டர் பார்ட்டில் வருது. ஃபெமினைன் ஜெண்டரா, மஸ்குலைன் ஜெண்டரா, நியூட்ரல் ஜெண்டரா, அந்த பார்ட்டில் வருது, ஓகேவா. அலும்னா அப்படின்றதுக்கு மஸ்குலைன் சிங்குலர் வேர்டு வந்து அலும்னஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கிவன் பிலோ கன்வேஸ் த கரெக்ட் மீனிங். நம்ம அப்படியே படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதா. இது 4ல் எது பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கன்ஜங்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, ஃபஸ்ட்டு படிக்கலாம். த பேபி, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். த பேபி இஸ் க்ரையிங் பிகாஸ் சம்படி ஹேஸ் broken its doll. மீனிங் ஓகே கரெக்டாக இருக்குது. த பேபி இஸ் க்ரையிங் பிகாஸ் சம்படி ஹேஸ் banished its doll. இதெல்லாம் வராது.
the baby is crying and somebody has broken its doll. அண்ட்லாம் சொல்ல மாட்டோம். ஏன் அழுது அந்த குழந்தை? பிகாஸ் ஏன்னா அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். feather in one's cap idiomatically expressed as, அதாவது இது வந்து ஒரு அழகுபட வர்ணித்து சொல்லுவோம் இல்லையா, அதான் அது. feather in one's capன்றது எதை வந்து நம்ம டிசைன் பண்ணி அழகாக சொல்கிறோம், எதுக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா, சம்திங் ஒன் மே ஃபீல் ப்ரவுட் ஆஃப். நம்ம தமிழோட இதை மேட்ச் பண்ணி படிக்கும்போது புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தினா சம்திங் லைக் எ ஃபெதர் ஆன் த கேப், இதுக்கெலாம் டைரெக்டாக அப்படி சொல்ல மாட்டோம். சம் ஒன் சிம்பிளிசிட்டி அதுவும் வராது. கேப் இஸ் மேட் ஆஃப் ஃபெதர்ஸ் இதெல்லாம் வராது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது தான் இது மேட்ச் ஆகும். ஃபெதர் இன் ஒன்ஸ் கேப் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க, பெருமிதத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இது மேட்ச் ஆகும். சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு மேட்ச் த ஃபாலோயிங். மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு சரியான ஒரு பாசிட்டிவான வே என்னென்னா, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ண வேண்டியதை ஒமிட் பண்ணிட்டாலே நமக்கு சரியானதை சூஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கும். மூமெண்ட்ஸ் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, சீகல் வந்து கிளைட் பண்ணும். அந்த ஏரோட ஃபார்ம்லேயே, ஏரோட ஸ்பீட்லேயே அது வந்து கிளைடிங் பண்ணும். சீகல்ஸ் கிளைடு, இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. வேர்ம்ஸ் ரிகிள். ஸோ இப்போ டிக்கு 1 எங்கே இருக்குன்னு பார்த்தாலே, இப்போ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆக்ஷன், அதாவது ஆன்சர். அதாவது கன்ஃபார்மாக நமக்கு அது தெரியுது அந்த ஆன்சர், அதில் தப்பே கிடையாது அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா வேர்ம்ஸ் ரிகிள். அடுத்து மைஸ் க்ரீப்னா அதாவது எப்படின்னா ரொம்ப மெதுவாக போகிறது. நம்ம மேலே தான் ஏறி போவோம் எலிலாம், ஆனால் நமக்கு தெரியாது. அதை மாதிரி மெதுவாக போகிறது க்ரீப்பு. கேட்டர் ப்ளஸ் ஹம்ப்பு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். இது எல்லாத்துலேயுமே கம்பல்சரியாக வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்கிறதே பாருங்கள், புக் பேக்கே பாருங்கள். த சில் வெதர் மேட் தம் ஷிவர். த சில் வெதர் சப்ஜெக்ட், மேட் வெர்பு, தெம் ஆப்ஜெக்ட், ஷிவர் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ எஸ்விஓசி. ஐ ஹேட் கிவன் எனஃப் மணி. இப்போ இந்த இடத்துல எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வெர்பு, ஆப்ஜெக்ட் இது, காம்ப்ளிமெண்ட் இது, அட்வெர்ப் இது, அஜெக்டிவ் இது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னை தரவாக படிச்சுக்கணும். ஐ ஹேட் கிவன் எனஃப் மணி. இன் திஸ் சென்டென்ஸ் த வேர்ட் எனஃப் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் த adverb of degree of quantity. enough மணினா போதுமான அளவு பணம். அப்போ adverb degree of quantity இதுக்கு ஆன்சர். Who wrote the following lines? Where mercy, love and pity dwell, their God is dwelling too. இது எல்லாமே லாஸ்ட் டைம் கேட்கல, ஆனால் இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். வில்லியம் பிளேக் இதுக்கு வந்து ஆன்சர். இதே தான் நெக்ஸ்ட் டைம் வரும்னு சொல்ல முடியாது, மேபி வரலாம். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் ஃபொனட்டிக்கலி. ஃபொனட்டிக்காக நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபுட், வுட், ரூட், நியூட். The line, the reddest flower would took as pale as snow, is taken from the poem The Cry of the Children. இவங்க கொடுத்துருக்குற ஆன்சரை தான் நம்ம படிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ மெமரி போயம்ஸு, இல்லை போயம்ஸு, இல்லை சொனட் லைன்ஸு, அது மாதிரி வந்திருந்தால் ரைம்ஸு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுட்டோம்னா போடுறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க யார் சொன்னதுன்னு. இப்போ லைன்ஸ் கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்குறாங்க. இப்போ லைன்ஸ் கொடுத்து எந்த போயம்னு கேட்குறாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஃபைண்ட் அவுட் த ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கிவன் பிலோ. ஷைன்ஸ், ரீட்ஸ், ஸ்லீப்ஸ், வாக்ஸ். 4 வெர்பு கொடுத்துட்டு அதில் ட்ரான்சிட்டிவ் வெர்பு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ட்ரான்சிட்டிவ் வெர்புனா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் போட முடியும் இல்லையா. ஸோ வெர்பில் பார்த்தோன்னா ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ்னு இருக்குது. இப்போ இந்த இன்ட்ரான்சிட்டிவை பார்த்துருவோம். த சன் ஷைன்ஸ் அப்படி இருக்குன்னா அதான் அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு, அதுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது, கம்ப்ளீட் மீனிங் வந்துடுச்சு. அதே மாதிரி ஹீ ஸ்லீப்ஸ், ரைட், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி இந்த வேர்ப்ஸுக்கெலாம் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாக்கியம் முழுமை பெறத்துக்கு பின்னாடி எதுவும் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்லாம் தேவை கிடையாது, இதுவே போதும், அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையான வாக்கியமாக அர்த்தமுள்ளதாக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு வர வெர்பெல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இப்போ ட்ரான்சிட்டிவ் வெர்புனா அதை ட்ரான்சிட்டிவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேணும். அந்த மாதிரி வெர்பு இதில் எதுன்னு பார்த்தோம்னா ரீட்ஸு. இதில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஐ ஹேட் எ ஃப்ரைட்டனிங் ட்ரீம்
விச் ஸ்டில் வைப்ரேட்ஸ் இன் மீ. ஃப்ரைட்டனிங் ட்ரீம்னாலே ஒரு பயமுறுத்துற மாதிரி கனவு தான். அது வந்து டே மேர் டிலைட்லாம் கிடையாது, டே நைட் மேர் கிடையாது, நைட் மேர். அதெல்லாம் ரெகுலர் யூஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தே டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் ஃபுட். அவங்களுக்கு போதுமான அளவு சாப்பாடே கிடைக்கல. விச் சென்டென்ஸ் கன்வேஸ் த சேம் மீனிங். அவ்வளோதான், அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். தே ஹாவ் பேர்லி எனஃப் ஃபுட். எப்பயாச்சும் தான் அவங்க போதுமான அளவு சாப்பிட்றாங்களே, எப்பயாவது தான். அப்போ அவங்களுக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கல. தே ஹாவ் எவர் எனஃப் ஃபுட். எப்பயுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இது கிடையாது. தே ஹாவ் ஆஃபன் எனஃப் ஃபுட். அடிக்கடி நல்லா சாப்பிட்றாங்க, கிடையாது. தே ஹாவ் சஃபிஷியன்ட் ஃபுட். போதுமான அளவு இருக்குது, கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் டு கம்பைன் த 2 sentences given below. கிரண் இஸ் வெரி இல். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு. ஷீ cannot go to school. அவங்களால இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியாது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். இந்த 2 காம்பினேஷன். இந்த 2 எப்போ வரும்னா, ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்லும்பொழுது இந்த 2 வரும். ஸோ கிரண் இஸ் டூ இல் டு கோ டு ஸ்கூல் டுடே. ஸ்கூலுக்கு போகிற அளவு அவரால் முடியல இன்னைக்கு, ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி வரும் இது. ஸ்பாட் த எரர். இதெல்லாம் 10th உள்ளது தான். சூரன் இஸ் மோஸ்ட் கேப்பபிள் தென் மோஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். இங்கே வந்து தென் மெனி அதர் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இங்கே மோஸ்ட் வராது, மெனி தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த எரர். A group of words that forms a meaningful unit but it is not a complete sentence. அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்டு இருக்குது, ஒரு சென்டென்ஸாக இருக்குது, அதுக்கு மீனிங்ஃபுல்லும் இருக்குது, ஆனால் அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டிபெண்ட் கிளாஸ். அது இண்டிபெண்ட் கிளாஸ் கிடையாது, டிபெண்ட் கிளாஸ். ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கால்டு. நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிஸ்டரிஸ். மர்மமானது, நம்பவே முடியாதது, மிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம். ஓரளவு 2017க்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இங்கிலீஷ் மட்டுமே நம்ம ஒரு செப்பரேட் வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். கூடிய மட்டும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, ஃபொனட்டிக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன வந்தால் எப்படி செய்யணும் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் முதல்ல எது நமக்கு நல்ல இது தப்பு, இது கிடையவே கிடையாது அப்படின்னு தெரியறத ஒமிட் பண்ணிடணும். மீதி இருக்கிறதுல எது பர்ஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.